சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த மிக்ஸ்டு வெஜ் கறி எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் தாளிச்சுக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம், இல்லைன்னா சீரகம் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கியிருக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். எப்போவுமே கிரேவி பண்ணும்போது நம்ம இந்த வெங்காயம் நல்லா வதக்கினோன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஊற வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகளை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ப்ரொக்கோலிலாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் காய்கறி அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கசூரி மேத்தி இது ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நம்ம அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் ஏடு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அதை நான் இப்போ சேர்த்துருக்கேன். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிக்ஸ்டு வெஜ் கறி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.